அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பா வணக்கங்கள். இனி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான அறிவியலேருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, டெங்கு காய்ச்சலை தோற்றுவிக்கும் வைரஸ். டெங்கு காய்ச்சலை தோற்றுவிக்கும் வைரஸ். இதற்கான விடை பாருங்க, டென்-1-2 வைரஸ். அடுத்த வினா, டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசு எது? டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசு எது? இதுக்கான விடை ஏடிஸ் எஜிப்டி. டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசு ஏடிஸ் எஜிப்டி. மூன்றாவது வினா, டெங்கு காய்ச்சல் இரத்த தட்டுகளின் எண்ணிக்கையை குறைக்கிறது. டெங்கு காய்ச்சல் இரத்த தட்டோட எண்ணிக்கையை குறைக்கும். அடுத்த வினா, ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்பட காரணம் எதுனா வைட்டமின் சி குறைபாடு. ஈறுகளில் இரத்த கசிவுனா வைட்டமின் சி குறைபாடு. அடுத்த வினா, பாஸ்பரஸின் அணுக்கட்டு எண் எத்தனைனா 4. பாஸ்பரஸோட அணுக்கட்டு எண் 4. அடுத்தது சல்ஃபர் அணுக்கட்டு எண் 8. பாஸ்பர் 4, சல்ஃபர் 8. ஹைட்ரஜனோட அணுக்கட்டு 2. ஹைட்ரஜன் அணுக்கட்டு 2. ஹீலியத்தோட அணுக்கட்டு எண் 1. அடுத்தது ஆக்சிஜனின் அணுக்கட்டு 2. ஹீலியத்துக்கு 1, ஆக்சிஜனுக்கு 2. சோடியத்தின் அணுக்கட்டு எண் 1. அடுத்தது கூம்பு வடிவ சேமிப்பு வேர்கள் உடைய தாவரம் எது? கூம்பு வடிவ சேமிப்பு வேர்கள் உடைய தாவரம் கேரட். அடுத்தது பம்பர வடிவ சேமிப்பு வேர்களுடைய தாவரம் பீட்ரூட். பம்பர வடிவ சேமிப்பு வேர்களுடைய தாவரம் பீட்ரூட். 13வது வினா, கதிர் வடிவ ஆணிவேரை உடைய தாவரம் முள்ளங்கி. கதிர் வடிவ ஆணிவேரை உடைய தாவரம் முள்ளங்கி. அடுத்த வினா, பற்று வேர்களை உடைய தாவரம் வெற்றிலை மிளகுக்கொடி. பற்று வேர்களை உடைய தாவரம் வெற்றிலை மிளகுக்கொடி. 15வது வினா, பூச்சிகளை உட்கொள்ளும் தாவரம் நெப்பந்தஸ். பூச்சிகளை உட்கொள்ளும் தாவரம் நெப்பந்தஸ். அடுத்த வினா, கனச்செவ்வகத்தோட ஃபார்முலா L/B/H. கனச்செவ்வகத்தோட ஃபார்முலா L/B/H. அடுத்த வினா, கோலத்தோட கன அளவு V = 4/3 πr³. கோலத்தோட ஃபார்முலா V = 4/3 πr³. அடுத்த வினா, உருளையோட கன அளவு πr²h. உருளையோட கன அளவு πr²h. அடுத்த வினா, ஒரு லிட்டருங்கிறது 1000 cm³. ஒரு லிட்டருங்கிறது 1000 cm³. அடுத்தது முக்கியமானது, ஒரு கேலனுங்கிறது 3785. இது ஒரு முக்கியமான வினா. ஒரு கேலன் என்பது 3785 மில்லி லிட்டர். அடுத்தது ஒரு அவுன்ஸுங்கிறது 30 மில்லி லிட்டர். இது ஒரு முக்கியமான வினா. ஒரு அவுன்ஸுங்கிறது 30 மில்லி லிட்டர். அடுத்தது ஒரு வானிலை அலகு என்பது 149.6 மில்லியன் கிலோமீட்டர். ஒரு வானிலை அலகு என்பது 149.6 மில்லியன் கிலோமீட்டர். அடுத்த வினா, நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் பிராக்சிமா சென்டாரி. நம்ம சூரியன் குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் பிராக்சிமா சென்டாரி. அடுத்த வினா, நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம், அதாவது கேஜின்னு சொல்லுவோம். மீட்டருக்கு எம்னு சொல்லுவோம். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம், கேஜின்னு சொல்லுவோம். காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி, எஸ். ஓகேவா, காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. அடுத்த வினா, வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். அது கேபிட்டல் கேல குறிப்போம். அடுத்தது மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். அதுவும் கேபிட்டல் ஏல குறிப்போம். அடுத்தது பொருளின் எஸ்ஐ அலகு மோல். அடுத்த வினா, ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு கேண்டிலா. இது முக்கியமானதெல்லாம் பார்த்துங்க. நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர், நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம், காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி, வெப்பநிலை எஸ்ஐ அலகு கெல்வின், மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர், பொருளின் எஸ்ஐ அலகு மோல், ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு கேண்டிலா. நண்பர்களே, நீங்கள் நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான அறிவியலிருந்து முக்கியமாக ஒரு 30 நாட்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.